கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 34வது ஆண்டு ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ ராதாகிருஷ்ணனை வழிபட்டனர். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை விக்னேஸ்வர பூஜை மற்றும் அஷ்டபதி பஜனை, பஞ்சபதி, தியானம், திவ்ய நாமம், டோலோத்சவம் ஆகிய வைபவங்களுடன் துவங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் முக்கிய நாளான நேற்று திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை முதலே உஞ்சவிருத்தி, அபங்க பஜனைகள், திவ்ய நாட்டியம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவ வைபவம் நடைபெற்றது. தனியார் திருமண மண்டபத்தில் ஓசூர் ஸ்ரீ ராதாகிருஷ்ண பஜனை மண்டலி ட்ரஸ்ட் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ கார்த்திக் ஞானேஸ்வர் பாகவதர் குழுவினரால் பஜனை சிறப்பாக பல மணி நேரம் நிகழ்த்தப்பட்டது. இந்த விழாவில் மூத்த பாகவதர் பெருமக்களுக்கு பாகவத சிரேஷ்ட பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் ஓசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளில் சமூக சேவை செய்தவருக்கு சேவா சிரோன்மணி பட்டம் வழங்கப்பட்டது. சிறப்பம்சமாக ஓசூர் அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவ மணிகளுக்கு உதவித்தொகை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்து வைணவ சம்பிரதாய முறைப்படி ஸ்ரீ ராதாகிருஷ்ண திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் வேத விற்பன்னர்களின் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீராதைக்கு மங்கள திருமாங்கல்யம் அணிவித்து மாங்கல்ய தாரண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் சாஸ்திர முறைப்படி ராதாகிருஷ்ண மாலை மாற்று நிகழ்ச்சி உள்ளிட்ட நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெற்றன. இந்த விழாவில் 3 நாட்களாக ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். Jaya